ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டேஷன் மேக்ஸில் வந்து ஒரு டாபிக் நாம் எடுக்க போகிறோம், சரிங்களா? ஸோ நம்ம சேனல்ஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க, சேனல்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இது ஃபுல்லாகவே வந்து ஃபவுண்டேஷன் மேக்ஸ், அதாவது ஐஐடியோட பேஸ் நம்ம கொண்டு போகிறோம். அதுக்கான ஒரு ஸ்டார்டிங்லேருந்து பேஸ்லேருந்தே நான் கொண்டு போகிற ஸ்டூடெண்ட்ஸை ரெடி பண்ணி கொண்டு போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம கிளாஸஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சாட்டர்டே சண்டேஸ் மட்டும் கண்டக்ட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? இந்த சாட்டர்டே சண்டேஸில் வந்து ஒரு 1.5 ஹவர்ஸ் வந்து கிளாஸஸ் வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இது ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே அவைலபிலிட்டி இருக்குது, ஓகேங்களா? ஸோ வில்லிங் உள்ளவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் ஒரு டாபிக் வந்து ஒரு சாம்பிள் எப்படி அப்படிங்கிறத சொல்கிறேன், கவனிங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நல்லா பாருங்கள். ஸோ ஒரு டிவிசபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு டாப்பிக்கு நம்ம எடுக்கிறோம். ஸோ இப்போ நம்ம ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அந்த நம்பர்ஸை வந்து என்னென்ன டேபிளெல்லாம் டிவைட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரியும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட்டு நம்ம இங்கே எடுக்கிறோம், ஓகேங்களா? சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிவிசபிலிட்டி எடுத்துட்டோம்னா, ஃபஸ்ட் நான் என்ன பண்ணேன், செகண்ட் டேபிளை யூஸ் பண்ண போகிறேன். இந்த டேபிள்ஸ் நான் இங்கே போட்டுக்கிறேன். இப்போ நான் செகண்ட் டேபிளை யூஸ் பண்ணும்போது இதுக்கு ஒரு ஷார்ட்கட் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, த ஒன்ஸ் பிளேஸ், ஓகேங்களா? த ஒன்ஸ் பிளேஸ் டிஜிட்டில் வந்து இஸ் ஈவன் அப்படின்னு சொல்ல வரோம். ஈவனாக ஒன்ஸ் பிளேஸுக்கு நம்பர் ஈவனாக இருந்தால் தட் இஸ் என்ன வரலாம், 0, 2, 4, 8. ஸோ இதெல்லாம் ஈவன் நம்பர்ஸ் சொல்லுவோம். ஒன்ஸ் பிளேஸில் இந்த நம்பர் இருந்தாவே கம்பல்சரி அந்த நம்பர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இஸ் டிவிசபிள் பை 2ன்னு சொல்லிடலாம், ஓகேங்களா? இது வந்து ஒரு 2க்கான ஒரு ஷார்ட்கட்டு, ஓகேங்களா? இது வந்து நம்ம இப்போ ஒரு நம்பர் சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 528 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த 8 அப்படிங்கிறது இதுதான் ஒன்ஸ் பிளேஸ். இது ஒன்ஸ் பிளேஸ், இது 10th பிளேஸ், இது 100th பிளேஸ் சொல்லுவோம். ஒன்ஸ் பிளேஸில் வந்து 8 இருக்கிறதுனால ஸோ இது ஈவன் நம்பர் இஸ் டிவிசபிள் பை 2ன்னு சொல்லிடலாம். கம்பல்சரி இஸ் டிவிசபிள் பை 2, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபைன் பண்ணலாம். சரி, நான் அடுத்து என்ன வரேன் அப்படின்னா தேர்ட் டேபிள் வரேன். தேர்ட் டேபிள் ரொம்ப சிம்பிள் தான். என்ன விஷயம் அப்படின்னா, த sum of the digits, the sum of the digits is divisible by 3 இருந்துச்சு அப்படின்னா, is divisible by 3 இருந்தால் அந்த நம்பர் கம்பல்சரி என்ன ஆகும் அப்படின்னா 3 டிவைட் ஆகும். இப்போ நான் 681 ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதனோட சம் ஆஃப் டிஜிட்ஸ், ஒவ்வொரு டிஜிட்டையும் அதை ஆட் பண்ணுறது 6 + 8 + 1. இப்போ இதை நான் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 கிடைக்கும். இந்த 15 அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா டிவிசபிள் பை 3ன்னு சொல்ல முடியும். அப்போ 15 டிவிசபிள் 3 ஆனால் இந்த 681 டிவிசபிள் பை 3 ஆகும் அப்படிங்கிறது கண்டிஷன், ஓகேங்களா? சரி, இது தேர்ட் டேபிளுக்கான ஒரு ஷார்ட்கட் ரூல். அடுத்தது ஃபோர்த் டேபிள் நான் போடுறேன். இந்த ஃபோர்த் டேபிள் என்ன எடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ நான் இங்கே சொன்ன மாதிரி செகண்ட் டேபிள் எப்படி ஒன்ஸ் பிளேஸில் டிஜிட் ஈவனாக இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த மாதிரி நீங்கள் லாஸ்ட்டு 2 டிஜிட் எடுத்துக்கணும். ஒரு லாஸ்ட்டு 2 டிஜிட் நம்பரை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, லாஸ்ட்டு 2 டிஜிட்ஸ் அது வந்து இஸ் டிவிசபிள் பை 4 இருந்தால் அந்த நம்பர் கம்பல்சரி 4 டிவைட் ஆகும். இப்போ நான் 1812 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இந்த லாஸ்ட்டு 2 டிஜிட் இந்த நம்பர், இந்த 12 அப்படிங்கிறது 4 டிவைட் ஆனால் இந்த ஹோல் நம்பரும் கண்டிப்பாக 4 டிவைட் ஆகும் அப்படிங்கிறது கண்டிஷன், ஓகேங்களா? சரி, அடுத்தது ஃபிஃப்த்து டேபிள். ஃபிஃப்த்து டேபிள் நம்ம ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். என்ன தெரியுமா? அதை ஒன்ஸ் பிளேஸில் வந்து, ஓகேங்களா, அந்த ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிற டிஜிட் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா இஸ் எய்தர் 0 அல்லது 5 இருக்கணும். 0 அல்லது 5 இருந்தால் அந்த நம்பர் கம்பல்சரி 5 டிவைட் ஆகும். இப்போ நான் ஒரு 485 அப்படின்னு எடுத்துட்டேன்னா இந்த ஒன்ஸ் பிளேஸ் நம்பர் 5 இருக்குது. அப்போ இந்த நம்பர் கம்பல்சரி 5 டிவைட் ஆகும் அப்படிங்கிறது கண்டிஷன். சிக்ஸ்த்து டேபிள் ரொம்ப சிம்பிள். எந்த நம்பரெல்லாம் 2 டேபிளும் 3 டேபிளும் டிவைட் ஆகுதோ அந்த நம்பர் கம்பல்சரி 6 டிவைட் ஆகும். அதான் அதனோட கண்டிஷன். அதாவது the number is divisible by both
2 and 3. இப்போ நான் 2க்கும் 3க்கு என்ன கண்டிஷன் சொல்லியிருக்கேன்னா, 2க்கான கண்டிஷன் என்னென்னா ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிற நம்பர் வந்து ஈவன் நம்பராக இருக்கணும். 3க்கான கண்டிஷன் என்னென்னா சம் ஆஃப் த டிஜிட் வந்து இஸ் டிவிசபிள் பை 3 ஆகணும். இப்போ நான் ஒரு 114 ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன்னா இதை ஃபஸ்ட்டு 2 டேபிளில் டிவைட் ஆகுமா அப்படின்னு பார்த்தா எஸ். ஏன்னா ஒன்ஸ் பிளேஸில் 4 இருக்குது, அப்போ கண்டிப்பாக 2 டேபிளில் டிவைட் ஆகும். இதோட சம் ஆஃப் டிஜிட் 1 + 1 + 4. ஸோ அப்போ நமக்கு இதை ஆட் பண்ணினா உங்களுக்கு என்ன 6 வரும். 6ங்கிறது 3 டேபிளில் டிவைட் ஆகும். ஸோ அப்போ 2 டேபிளையும் டிவைட் ஆக சான்ஸ் இருக்குது இந்த நம்பர், 3 டேபிளையும் இந்த நம்பர் டிவைட் ஆகுது. ஸோ அப்போ 2 டேபிளையும் 3 டேபிளையும் டிவைட் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய நம்பர்ஸு கம்பல்சரி 6 டேபிளில் டிவைட் ஆகும். இது வந்து 6 டேபிள் டிவைடுக்கான ஒரு கண்டிஷன். ஓகேங்களா? ரைட். இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா 2 டேபிளுக்கு ஒரு கண்டிஷன் சொன்னேன். ஒன்ஸ் பிளேஸில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து ஈவன் நம்பராக இருக்கணும். அதே மாதிரி 3க்கு என்ன சொன்னோம்னா the sum of the digit is divisible by 3ன்னு சொல்லியிருக்கோம். 4th டேபிள் அந்த லாஸ்ட் 2 digit is divisible by 4 இருந்தால் அந்த ஹோல் நம்பரும் கம்பல்சரி divisible by 4 ஆகும். 5க்கு வந்து ஒன்ஸ் பிளேஸ் இருக்கிற டிஜிட் 0வோ அல்லது 5வோ இருந்தால் தட்ஸ் அந்த கம்பல்சரி அந்த நம்பர் என்ன ஆகும் அப்படின்னா 5ஆல் டிவைட் ஆகும். 6க்கான ரூல் என்ன அப்படின்னா செகண்ட் டேபிளையும் டிவைட் ஆகும், தேர்ட் டேபிளையும் டிவைட் ஆகக்கூடிய நம்பர், அந்த 2 டேபிளையுமே டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் கம்பல்சரி 6 டேபிளில் டிவைட் ஆகும் அப்படிங்கிறது ரூல். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 7 டேபிள் வரும். 7 டேபிள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள், கொஞ்சம் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படின்னா டிஃப்ரென்ஸ், எதனோட டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்க சொல்கிறோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் டபுள், எதை டபுள் பண்ணுறேன் அப்படின்னா ஆஃப் லாஸ்ட் டிஜிட். அந்த லாஸ்ட் டிஜிட்டை நான் டபுள் பண்ணிவிட்டு ஃப்ரம் லெஃப்ட் and the number formed by the remaining digits. Formed by the remaining digits is divisible by 7 அப்படின்னு சொல்லிடலாம். நான் எப்படி சொல்கிறேன்னு பாருங்கள். இப்போ நான் 602 ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இவன் என்ன பண்ணனா டபுள் த லாஸ்ட் டிஜிட், இந்த லாஸ்ட் டிஜிட்டை டபுள் பண்ண சொல்கிறான். ஓகே, இந்த இது லாஸ்ட் டிஜிட், இதுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிற நம்பர் 60, இந்த 60 இங்கே எழுதியோ இந்த 2வை டபுள் பண்ணால் திஸ் மல்டிபிள் 2, அப்போ மல்டிபிள் 2 பண்ணிங்கன்னா 4 ஆயிரும். இந்த ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிற நம்பர் லாஸ்ட் டிஜிட்டை இதை சப்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 56. 56 இஸ் டிவிசிபிள் பை 7ஆக இருந்தால் ஸோ அப்போ கம்பல்சரி இந்த 602 அப்படிங்கிறது டிவிசிபிள் பை 7 ஆகும். ஓகேவா? ஸோ கண்டிஷன் புரியுதுங்களா? இந்த லாஸ்ட் டிஜிட்டை டபுள் பண்ணிவிட்டு இந்த பேலன்ஸ் ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த லெஃப்ட் இந்த நம்பர்ஸை சப்ராக்ட் பண்ணி வரக்கூடிய நம்பர் 7ஆல் டிவைட் ஆனால் ஸோ இந்த ஹோல் நம்பரும் 7ஆல் டிவைட் ஆகும் அப்படிங்கிறது 7 டேபிளுக்கான கண்டிஷன்ஸ். ஓகே, அடுத்த என்ன பண்ணுறேன்னா 8th டேபிள் எடுத்துக்கிறேன். 8th டேபிளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா லாஸ்ட் 3 டிஜிட்டை பார்க்குறீங்க. லாஸ்ட்டு 3 டிஜிட், இந்த லாஸ்ட்டு 3 டிஜிட் வந்து 3 digits is divisible by 8 இருந்தால் ஸோ கம்பல்சரி அந்த நம்பர் 8ஆல் டிவைட் ஆகும். சரிங்களா? இது லாஸ்ட்டு 3 டிஜிட்டை நம்ம எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இதை வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு 519816 அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். இந்த டிஜிட் பாருங்கள், இது வந்து 8ஆல் டிவைட் ஆகும். ஸோ அப்போ இது 816 நம்ம 8ஆல் டிவைட் பண்ணோம்னா என்ன ஆன்சர் 1 0 2 டைம்ஸ் வரும், 1 or 2 வரும். அப்போ இந்த ஹோல் நம்பரும் 8 டேபிளால் டிவைட் ஆகும். லாஸ்ட்டு 3 டிஜிட்டை வச்சு நம்ம ஃபைன் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்தது 9th டேபிள் எடுக்க வரோம். சரிங்களா? 9th டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா த சம் ஆஃப் டிஜிட்ஸ், நம்ம எப்படி அந்த இதுக்கு சொன்னாங்க 3 டேபிளுக்கு சொன்னாங்க அதே ரூல் தான். த சம் ஆஃப் த டிஜிட்ஸ், ஸோ சம் ஆஃப் த டிஜிட் இஸ் டிவிசபிள் பை 9ஆக இருந்தால் அந்த ஹோல் நம்பரும் கண்டிப்பாக 9ஆல் டிவைட் ஆகும். இப்போ 1 2 6 9 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன்னா இந்த டிஜிட்ஸ்லாம் ஆட் பண்ணுங்கள். 1 + 2 + 6 + 9 எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பாருங்கள். 9 10 1 + 2 + 6 + 9 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 18 வரும். அப்போ 18 அப்படிங்கிறது இஸ் டிவிசிபிள் பை 9ஆக இருக்கிறதுனால இந்த ஹோல் நம்பரும் 9ஆல் டிவைட் ஆகும். சரி, அடுத்தது 10 டேபிள். 10 ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். லாஸ்ட் ஒன்ஸ் பிளேஸில் வந்து
ஒன்ஸ் பிளேஸோட டிஜிட் வந்து 0வாக இருக்கணும். ஓகேவா? இந்த ஒன்ஸ் பிளேஸ் டிஜிட் இஸ் 0வாக இருந்தால் அந்த நம்பர் கம்பல்சரி எதால் டிவைட் ஆகும் அப்படின்னா 10ஆல் டிவைட் ஆகுது, நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அடுத்தது 11 டேபிள். ஓகேங்களா? இந்த 11 டேபிள் என்னென்னா, இது ஒரு டிஃப்ரென்ஸ் கேட்கலாம். எதனோட டிஃப்ரென்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, சம் ஆஃப் ஆடையும் அண்டு சம் ஆஃப் ஈவனையும் ஆட் பண்ணிவிட்டு செப்பரேட் பண்ணி பாருங்கள். செப்பரேட் பண்ண ஆன்சர்ஸ் என்ன வரலாம் அப்படின்னா 0 வரலாம். அப்படி இல்லைன்னா டிவிசிபிள் பை 11ஆக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் கிடைக்கலாம். டிவிசிபிள் பை 11னா என்ன நம்பர் கிடைக்கலாம் அப்படின்னா 11, 22, 33 அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கலாம். ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய நம்பர் வந்துச்சுன்னா ஸோ அந்த பிக் நம்பர் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா 11ஆல் டிவைட். இப்போ நான் 1364 அப்படின்னு எடுத்து வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் வந்து சம் ஆஃப் ஆட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சம் ஆஃப் ஆடுனா ஆட் பிளேஸ் வந்து இது ஆடு இது ஆடு. அப்போ இந்த சம் ஆஃப் ஆடு 1 + 6 ஆட் பண்ண 7 வரும். அதே மாதிரி சம் ஆஃப் ஈவன் பிளேஸில் இருக்கிறத நான் எடுத்துக்கிறேன். ஸோ சம் ஆஃப் ஈவன் 3யும் 4ம். அப்போ 3 + 4 இது 7. இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணால் நமக்கு 0 கிடைக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி வரணும்னா இந்த நம்பர் கம்பல்சரி 11 டேபிளில் டிவைட் ஆகும். இது சப்போஸ் பண்ண 0 வரல சார், 0 வரலைன்னா கண்டிப்பாக 11ஆல் டிவைட் ஆகாது. சப்போஸ் இது செப்பரேட் பண்ணும்போது 11ஆல் மல்டிபிள் ஆகிற மாதிரி நம்பர் வந்து ஒன்று 11 கிடைக்கலாம், 22 கிடைக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது நம்பர் கிடைச்சாலும் அந்த நம்பர் வந்து 11ஆல் டிவைட் ஆகும் அப்படிங்கிறது கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? ரைட். அடுத்தது என்னென்னா 12th டேபிள். இந்த 12th டேபிள் ரொம்ப சிம்பிள். நம்ம எப்படி 6th டேபிள் ஒரு கண்டிஷன் சொன்னேன், என்னென்னு 2 டேபிள் அண்ட் 3 டேபிளாக டிவைட் ஆகும் நம்பராக தான் 6th டேபிளில் டிவைட் ஆகும். அதே மாதிரி 12க்கு எந்த டேபிளில் டிவைட் ஆகும்னா 3 and 4. ஓகேவா? The number is divisible by both 3 and 4ஆல் டிவைட் ஆகிற ஒரு நம்பர் இருந்தால் அந்த நம்பர் 12ஆலையும் டிவைட் ஆகும் அப்படிங்கிறது கண்டிஷன். ஓகேங்களா? நம்ம இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், செகண்ட் டேபிள் வந்து 12 டேபிள் வரையும் சொல்லிட்டேன். நான் ஒரு டைம் ரீகால் பண்ணிடுறேன் பாருங்கள். இப்போ செகண்ட் டேபிள் அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் வந்து ஒன்ஸ் பிளேஸில் வந்து ஈவன் நம்பர் இருந்தால் அது 2ஆல் டிவைட் ஆகும். அதே மாதிரி 3க்கான மீனிங் என்னென்னா the sum of the digit is divisible by 3ஆக இருந்தால் அந்த நம்பர் கண்டிப்பாக 3ஆல் டிவைட் ஆகும். 4க்கு வந்து லாஸ்ட் 2 டிஜிட்டை பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். அது லாஸ்ட் 2 டிஜிட் 4ஆல் டிவைட் ஆனால் 4ஆல் டிவைட் ஆகும் அந்த ஹோல் நம்பர்ஸ். அது இப்போ நான் 5 வந்து the ஒன்ஸ் பிளேஸில் இருக்கக்கூடிய டிஜிட் இஸ் 0வோ அல்லது 5ஓ இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் கம்பல்சரி நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா 5ஆல் டிவைட் ஆகும். 6க்கான மீனிங் என்ன, செகண்ட் டேபிளும் 3 டேபிளும் டிவைட் ஆகிற நம்பரை நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா 6 டேபிளில் டிவைட் ஆகும். 7க்கான மீனிங் என்ன சொன்னோம் அப்படின்னா இந்த ஒன்ஸ் பிளேஸில் இருக்கக்கூடிய இந்த நம்பரை நீங்கள் மல்டிபிள் 2 பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதை டபுள் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இந்த லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய இந்த நம்பரால் செப்பரேட் பண்ணிங்கன்னா வரக்கூடிய நம்பர் இது டிவிசிபிள் பை 7 பண்ண முடிந்தால் இந்த ஹோல் நம்பரும் 7ஆல் டிவைட் ஆகும். 7க்கான ரூல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குவோம். சரி, லாஸ்ட்டு 3 டிஜிட்டு 8ஆல் டிவைட் ஆனால் அந்த ஹோல் நம்பரும் 8ஆல் டிவைட் ஆகும். சரி, அடுத்தது the sum of the digit is divisible by sum of digit 3க்கு சொன்ன அதே கண்டிஷன். நம்ம sum of digitனா இந்த நம்பர் எல்லாத்தையும் sum of digit ஆட் பண்ணால் எனக்கு 18 கிடைக்கும். அந்த 18 9ஆல் டிவைட் ஆனால் அந்த ஹோல் நம்பர் 9ஆல் டிவைட் ஆகணும். 10க்கு ரொம்ப ஈஸியான ரூல், லாஸ்ட் டிஜிட் 0 வந்தால் முடிஞ்சு போச்சு, 0 ஆயிடும். அதே மாதிரி 11க்கு வந்து சம் ஆஃப் ஆடு சம் ஆஃப் ஈவன் இது ரெண்டையும் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. அந்த டிஃப்ரென்ஸ் 0 வரலாம் அல்லது 11ஆல் மல்டிப்ளை ஆகிற மாதிரி நம்பர் வரணும். அப்படி வந்தால் அந்த நம்பர் 11ஆல் டிவைட் ஆகும். அதே மாதிரி 12 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. 12க்கான ரூல் என்ன அப்படின்னா டிவிசிபிள் பை போத் 3 and 4. சரி, இப்போ நான் இந்த பிக் நம்பர் எடுத்துக்கலாம். 519816 பாருங்கள், 519816. இப்போ நான் இது என்னென்ன டேபிளெல்லாம் டிவைட் ஆகும்போது கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் செகண்ட் டேபிளில் இது வர சான்ஸ் இருக்கா அப்படின்னு நான் கேட்குறேன். செகண்ட் டேபிளில் என்ன கண்டிஷன் அப்படின்னா லாஸ்ட் ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிற நம்பர் நமக்கு என்னவாக இருக்கணும் அப்படின்னா ஈவன் நம்பராக இருக்கணும். அப்போ கண்டிப்பாக இது ஈவன் 6 ஈவன் நம்பர் 2 டேபிளில் டிவைட் ஆகும். சரி, 3 டேபிளுக்கான கண்டிஷன் என்ன, இது எல்லாத்தையும் சம் பண்ணு. 5 + 1 + 9 + 8 + 1 + 6 எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். இப்போ 9 1 10 15 15 16 16ம் ஒரு 16 இருக்குது. இங்கே 8 + 6 அப்படிங்கிறது 14. அப்போ இது என்ன ஆன்சர் வரும்னா 30 வரும். அப்போ இதை சம் பண்ணால் 30 வந்து டிவிசிபிள் பை 3 ஆகும். அப்போ இது 3ஆல் டிவைட் ஆகும். இப்போ பாருங்கள், இப்போ 2 டேபிள் 3 டேபிள் வந்துடுச்சு. சரி, 4 டேபிள் சான்ஸ் இருக்கா? 4 டேபிளுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 4 டேபிளில் டிவைட் ஆகுமா?
இந்த 16 டிவைட் ஆகுமா? கண்டிப்பாக 16 வந்து டிவைட் ஆகும். அப்போ 4 டேபிள் அக்செப்டபிள். 5க்கான ரூல் என்ன? அந்த லாஸ்ட் டிஜிட் 0வோ அல்லது 5வோ இருக்கணும். இங்கே 0 இருக்குது, 5 இருக்கா? இல்லை. அப்போ 5 டேபிளில் வராது. 6க்கான மீனிங் என்ன? 2 வந்து 3 டேபிளில் டிவைட் ஆகும். ஏன்னா இந்த நம்பர் பாருங்கள் 2 டேபிளையும் ஆகும் 3 டேபிள் ஆகும் நான் சொல்லிட்டேன். அப்போ கண்டிப்பாக 6 டேபிளில் டிவைட் ஆகும். சரிங்களா? ரைட். 7 டேபிளில் ஆகாது. ஓகேங்களா? அது சான்ஸ் இல்லை. 8க்கு என்ன மீனிங் அப்படின்னா லாஸ்ட் 3 டிஜிட். இந்த 816ங்கிறது டிவிசிபிள் பை 8 ஆகும். அப்போ 8ஆல் டிவைட் ஆகும். 9க்கான மீனிங் என்ன? சம் ஆஃப் த டிஜிட்ஸ். இதை சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஆட் பண்ணோம் 30 வந்தது. 30 இஸ் 9ஆல் டிவைட் ஆகும். ஆக சான்ஸ் இல்லை. ஸோ அப்போ 9 டேபிளில் வராது. ஓகேங்களா? 10ம் வர சான்ஸ் இல்லை. ஏன்னா 10 டேபிள் லாஸ்ட் டிஜிட் வந்து 0 வரணும், வராது. 11 டேபிளுக்கு நம்ம என்ன சொன்னோம்? சம் ஆஃப் ஆடு, சம் ஆஃப் ஈவன். இப்போ சம் ஆஃப் ஆடு எடுத்துகிட்டுனா என்ன வரும்? ஸோ ஆட் ப்ளஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா 5 + 9 + 1. இப்போ இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா 15 வரும். அதே சம் ஆஃப் ஈவன் நாங்கள் எடுத்துகிட்டு வச்சுக்கலாம். ஈவன் என்ன வருது உங்களுக்கு? சம் ஆஃப் ஈவன் பார்த்தீங்கன்னா 1, 8, 6. 1 + 8 + 6. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 9, 15 வருது. அப்போ செப்பரேட் பண்ண என்ன ஆகுது? 0 ஆகுது. கரெக்டுங்களா? 8 + 1 9, 9 6 15. அப்போ 0 வந்தால் 11ஆல் டிவைட் ஆகும். 12க்கான ரூல் என்ன? 3 டேபிளையும் 4 டேபிளையும் டிவைட் ஆகணும். 3 டேபிள்லையும் ஆகுது, 4 டேபிளையும் ஆகுது. அப்போ 12ஆலையும் இது டிவைட் ஆகும். புரியுதுங்களா? இப்போ நான் எவ்வளோ பெரிய நம்பர்ஸ் கொடுப்பேன், இந்த நம்பர் இப்போ நான் என்னென்ன டேபிள்லாம் டிவைட் ஆகும்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள். 2 டேபிள் ஆகும், 3 டேபிள் ஆகும், 4 டேபிள் ஆகும், 6 டேபிள், 7 டேபிள், அதுக்கப்புறம் 11 டேபிள், 12 டேபிளில் டிவைட் ஆகுது. மற்ற டேபிள்ஸில் எதுலேயுமே டிவைட் ஆகாது. இப்படி ஒரு நம்பரை கொடுத்தா அதுலேருந்து அந்த நம்பர் எந்த டேபிள்ஸ் ஆல்சோ டிவைட் ஆகும் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா? ரைட்டு. ஸோ இதுதான் வந்து டிவிசபிலிட்டி டெஸ்ட். இந்த மாதிரி நம்ம நிறைய வந்து மல்டிப்ளிகேஷனுக்கு, சப்ராக்ஷனுக்கு, அடிஷனுக்கு நிறைய ஷார்ட்கட்ஸு, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த கிளாஸஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட இதில் உங்களுக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். மேலே நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்கள், 9965613100. இந்த நம்பருக்கு கால் பண்ணி என்கொயரி பண்ணிக்கிங்க. சரிங்களா? வீக்லி 2 days நம்ம கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிடுவோம். இதுக்கு ஜஸ்ட் நம்ம என்ன அமௌண்ட் வாங்குறோம் அப்படின்னா ஜஸ்ட் 1000 rupees தான் இதுக்கு சார்ஜ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் கம்பல்சரி ஜாயின் பண்ணுங்கள். இது ஆன்லைன், ஆஃப்லைன் ரெண்டுமே அவைலபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? இது எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.